அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேது திசையில் ராகு புத்தி நடந்தால் என்ன பலன், இதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் முழுசாக தெரிஞ்சுக்குவோம். அது என்ன கேது திசையில் ராகு புத்தி, இது கேது, இது ராகு, எல்லாம் மொத்தமாக சேர்த்தா இது ஒரே பாம்பு தான். அப்போது இந்த ராகு கேது என்பது ஜாதகத்தில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ராகு கேது தோஷம் இருக்கும். இந்த ராகு கேது தோஷத்தினால நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். இதுக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரம் இந்த பதிவில் இருக்குது. ஏன் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்திலையெல்லாம் கேது திசையில் ராகு புத்தி நடக்குதோ அது வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கும். அப்படின்னு என்னங்க, வாழ்க்கையவே புரட்டி போடுமா. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தை நம்ம தேடி போகிறோமோ அந்த விஷயத்தை மிராக்கலான ஒரு விஷயத்தை காமிக்கிறதா ராகு கேது, பிரம்மாண்டமாக அதை காமிக்கும். இப்போ இந்த கேது திசையில் ராகு புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அப்போ தான் நம்மளுடைய தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் அந்த புத்தியில் தான் நம்மளுக்கு நிறைவாக சேரக்கூடிய காலம். ஏன்னா ராகுன்னா பாட்டன், கேதுன்னா பாட்டி, சூரியன்னா அப்பா, சந்திரனா அம்மா, செவ்வாயின்னா கூட பிறந்த சகோதரர்கள், புதன்னா தாய் மாமன், குருன்னா குழந்தை பெரியவங்க, சுக்கிரன்னா மனைவி அத்தை, சனினா மூத்த சகோதரி, அதாவது சனி என்பது சித்தப்பா, ராகு என்பது